ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இன்றைய பாடல்: அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் வாகனே வாவடி வேலனே, வள்ளிமயில் வாகனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே, வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா. எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா, எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அந்த விவசாயிக்கு நிறைய பண கஷ்டம் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊரோட ராஜா குதிரையில உட்காந்துட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. இந்த விவசாயி அந்த ராஜாவை நிறுத்தி தன்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்பி அழுதான். ராஜா அவனோட கஷ்டத்தை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு 5 தங்க காசுகளை எடுத்து அவன் மேல தூக்கி வீசினாரு. அந்த 5 தங்க காசுகளும் அவனோட வயல்ல விழுந்துருச்சு. வயல்ல சேர் இருந்ததுனால அந்த தங்க காசுகள் அந்த சேத்து மண்ணிலேயே விழுந்துருச்சு. சேத்து மண்ணில் விழுந்ததுனால அந்த விவசாயி ஒவ்வொரு தங்க காசா தேடி தேடி எடுத்தாரு. விவசாயிக்கு தன்னோட கஷ்டத்தை தீர்க்க 2 தங்க காசே போதும். ஆனா எப்படியோ தேடி சேத்து மண்ணில் இருந்து 4 தங்க காசுகளை எடுத்துட்டாரு. இன்னும் ஒரு தங்க காசை அவனால தேடவே முடியல. தேடி தேடி பார்த்தா அவனுக்கு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு அந்த ராஜா அதே பக்கமா குதிரையில வந்தாரு. வந்தவர் இந்த விவசாயி உக்காந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்தாரு. அந்த ராஜா விவசாயி கிட்ட, நான் தான் உனக்கு தங்க காசுகள் கொடுத்துட்டேனே, அப்புறம் ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த விவசாயி, நீங்கள் அந்த தங்க காசுகளை தூக்கி போட்டீங்க ராஜா, அது என்னோட சேத்து மண்ணில் விழுந்துருச்சு, 4 தான் எனக்கு கிடைச்சது, இன்னும் ஒன்று கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ராஜா, அதுக்காகவா உக்காந்து அழுதுட்டுருக்க, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிப்பாய் கிட்ட இன்னொரு 5 தங்க காசுகளை கொடுத்து அந்த தங்க காசுகளை அந்த விவசாயி கையில் போய் கொடு அப்படின்னு சொன்னார். அந்த சிப்பாயும் அந்த 5 தங்க காசுகளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விவசாயியோட கையில் கொடுத்துட்டாரு. இப்போது விவசாயி கிட்ட 9 தங்க காசுகள் இருக்குது. அந்த சேத்து மண்ணில் ஒரு தங்க காசு இருக்குது. ராஜா கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. நான் முதல்லையே சொன்ன மாதிரி அந்த விவசாயியோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு விவசாயிக்கு 2 தங்க காசே அதிகம்தான். ஆனால் இப்போ அவன்கிட்ட 9 தங்க காசுகள் இருக்கு. இருந்தும் அவனுக்கு சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா ஒரு தங்க காசு இந்த சேத்து மண்ணில் எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தினமும் அவரோட சேத்து மண்ணை தோண்டி தோண்டி தேடி தேடி களைச்சி போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. இப்படியே இன்னொரு மாதமும் போயிடுச்சு. ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா அங்கே வந்தார். வந்தவர் இந்த விவசாயி சோகமாக உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்து, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த விவசாயி,
அது ஒன்றும் இல்லை ராஜா, அந்த ஒரு தங்க காசு கிடைக்கவே இல்லை அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதாரு. அப்போது அந்த ராஜா, அதெல்லாம் சரி, அது இல்லாமலே உன் கையில் 9 தங்க காசுகள் இருக்குமே, அதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். உடனே அந்த விவசாயி தன்னோட பையிலிருந்து 9 தங்க காசுகளை எடுத்து அதை ராஜா கிட்ட காமிச்சு, இந்த 9 தங்க காசுகளும் பத்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னார். ராஜா உடனே, அப்போ இந்த 9 தங்க காசுகளை வச்சு உன் பிரச்சனையை நீ தீர்த்துக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த விவசாயி, எங்க ராஜா, இந்த ஒரு தங்க காசை தேடுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. எப்படியும் இன்னொரு 10 நாளில் அந்த தங்க காசை தேடி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் போய் என்னோட பிரச்சனையை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ராஜா சிப்பாய் கிட்ட, அந்த விவசாயி கிட்ட இருக்கிற நான் கொடுத்த 9 தங்க காசுகளையும் பிடுங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். சிப்பாயும் போயிட்டு அந்த விவசாயி கிட்ட 9 தங்க காசுகளையும் பிடுங்கிட்டு வந்துட்டாரு. விவசாயி, வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடுங்க, இந்த தங்க காசை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு. சிப்பாய் கேட்கவே இல்லை. சிப்பாய் அந்த தங்க காசுகளை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டாரு. ராஜாவும் அங்கிருந்து போயிட்டான். இப்பதான் அந்த விவசாயி, அடடா, அந்த 9 தங்க காசுகளை வச்சு நம்ம பிரச்சனையை நம்ம தீர்த்திருக்கலாமே, தேவையில்லாம ஒரு தங்க காசுக்கு ஆசைப்பட்டு இந்த 9 தங்க காசு நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு நினைச்சாரு. இந்த கதையை கேட்ட சில பேர், ஒருவேளை அந்த ராஜா அந்த 9 தங்க காசை வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அவர் எதுக்காக வாங்கினாரு அப்படின்னா, இந்த விவசாயி இன்னும் 10 நாள் கிடையாது, 1 வருஷம் கிடையாது, எத்தனை வருஷம் ஆனாலும் கொடுத்த 9 தங்க காசுகளை வச்சு அவன் சந்தோஷமே பட போறதில்ல. இழந்த ஒரு தங்க காசை வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். இந்த 9 தங்க காசுகளை வேற யாருக்காவதாவது கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் ராஜா அதை பிடுங்கிட்டு போனாரு. இது நம்மளோட வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. கடவுள் இந்த ராஜா மாதிரி தான். கடவுள் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்துக்காக நம்ம வருத்தப்படும் போது நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய சந்தோஷங்களை கடவுள் கொடுப்பாரு. நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த சந்தோஷங்களை அனுபவிக்காம அந்த ஒரு கஷ்டத்தை நினச்சே வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அடுத்த தடவையும் கடவுள்கிட்ட போயிட்டு, இன்னும் எனக்கு அந்த வருத்தம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கடவுள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷங்களை கொடுத்து, இப்போவாவது இவன் சந்தோஷப்படுறானா பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் மறுபடியும் நம்ம இந்த புது சந்தோஷங்களை நினச்சியும் சந்தோஷப்படாமல் அந்த ஒரு கஷ்டத்தை நினச்சே வருத்தப்பட்டுட்டு இருந்தா, கடவுள் இவன் அந்த ஒரு கஷ்டத்தை நினச்சே வருத்தப்பட்டுட்டு இருக்கான், இவனுக்கு எதுக்கு இத்தனை சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்தோஷங்களையும் நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு, எப்படி நீ கஷ்டப்பட தான் போகிற, இந்த சந்தோஷங்களை மற்றவனுக்காவது கொடுத்து அவனையாவது சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷங்களை வாங்கிட்டு போயிடுவார். அதனால் நம்ம கடவுள் கஷ்டமே கொடுத்துருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு கடவுள் கொடுத்த எத்தனையோ சந்தோஷங்களை வச்சு சந்தோஷப்பட்டாதான் நமக்கு அந்த சந்தோஷங்கள் நிரந்தரமாக நம்ம கிட்ட இருக்கும், கடவுளும் சந்தோஷப்படுவார் அப்படின்றத இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை, எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.